ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் மில்லட் இட்லி ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 4-5 முறை கழுவி எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போது மில்லட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வரகு எடுத்திருக்கேன். 3 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் மில்லட் ரவா கிடைக்கிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். வரகு நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு ஜல்லடையில் சலித்து எடுத்துட்டோன்னா மில்லட் ரவா கிடச்சிரும். வரகரிசி வாங்கிட்டு வந்த உடனேவும் கழுவி அதை காய வச்சு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பவுடர் பண்ணி சலிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம், ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறதில்ல. இப்போது அளவாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். உளுந்தையும் அரிசியவும் ஓவர் நைட் ஊறட்டும். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சுருந்தோம்ல, அதை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு டெக்ஸ்டரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த மில்லட் ரவா கூட இந்த உளுந்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக மில்லட் இட்லிக்கு நம்ம ரெடி பண்ணிட முடியும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நான் புளிக்க விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மில்லட் ஊற வைக்கும் போது தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா முதலேயும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்ச உளுந்தை சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. 5 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிக்கலாம். மில்லட்டை மிக்சியில் அரைச்சிட்டு ஜல்லடையில் சலிக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாங்கி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதை மிஷினில் கொடுத்து கூட ரவை பதத்துக்கு திரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மில்லட் இட்லியில் உள்ள ட்ராபேக் ஒன்று இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். இதை இட்லிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தோசை ஊற்றுனான்னா நல்லா இருக்காது. ஏன்னா ரவை மாதிரி இருக்கிறதுனால வேகும்போது சூப்பராக வெந்துடும். தோசை ஊற்றும் போது நல்லா நிறையாக இருக்கும். அதனால் இட்லிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி சும்மா சாஃப்டாக டேஸ்டியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய மில்லட் இட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.